Hi, Ma. Good evening. Good evening, ka. Good evening, Good ka. evening, Ma. Good evening, ka. Good evening. Good evening, ka. Good Good evening. evening, ka. Good evening, Ma. Good evening, ka. Good evening, Ma. எல்லாரும் அந்த Good ஒன் evening, மார்க் ka. குட் ஈவினிங் மா. ஒன் மார்க் எழுதி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆங்கா ஸ்டார்ட் ஓகே, பண்ணிட்டோம்க்கா. வெரி குட். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்க்கா. சீக்கிரம். ஓகேம்மா, சூப்பர். சீக்கிரமா முடிச்சிருங்க. ஓகேக்கா. ஓகே. இப்போ வந்து நம்ம சாப்டர், அதாவது உங்க 10th போர்ஷனுக்கு நம்ம போயிடலாம். இதுல வந்து உங்களுக்கு மொத்தம் 8 சாப்டர் இருக்கா? நான் எவ்வளவு பேருக்கு நான் எப்படி உள்ள வரது? மியூட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 8 சாப்டர் இருக்கு உங்களுக்கு. ஓகே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உறவுகளும் சார்புகளும், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த சாப்டர் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிலருக்கு வந்து 1.4 அந்த மாதிரி வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த சாப்டர் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு சாப்டர். உங்க புக்லயே உள்ள ஈஸியான சாப்டர் இது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க 9th படிச்சிருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இதுல வரும். ஓகேவா? சரி, உறவுகள் அப்படின்னா என்னம்மா? ரிலேஷன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே உறவுகள் பத்தி. செகண்ட் பார்ட் ரெண்டா இந்த பாடத்தை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே உறவுகள், ரிலேஷன் பத்தியும், செகண்ட் பார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்புகள் பத்தியும் படிப்போம். ஓகேவா? தமிழ் மீடியமா இருந்தா தமிழ்ல காதுல வாங்கிக்கோங்க அந்த வேர்ட்ஸை. இங்கிலீஷ் மீடியம்னா உங்களுக்கு அந்த வேர்டை நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுவேன், அதை நீங்க காதுல வாங்கிக்கோங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரி, இப்போ உறவுகள் அப்படின்னா என்னம்மா? ரிலேஷன்னா என்ன? ஜென்ரலா கேக்குறேன், ரிலேஷன்னா என்ன? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வேர்டை? உறவுகள்னா ஒரு ஃபேமிலில இருக்கிறவங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உறவை பத்தி சொல்றது, அந்த மாதிரி வரும். வெரி குட். ஓகே, சூப்பர். வேற வேற ஏதாவது தோணுதா? வேற ஏதாவது ரிலேஷன், உறவு அப்படின்னா வேற ஏதாவது தோணுதாமா உங்களுக்கு? என்ன தோணுனாலும் நீங்க சொல்லலாம். என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. சரி, அப்போ வைஷ்ணவி சொன்னதே நம்ம ஆன்சரா எடுத்துக்குவோமா? அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அதுதான் வந்து உறவுகள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபேமிலின்னு மட்டும் கிடையாது. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு உறவு தான். ஓகேவா? இப்ப ரிலேட்டிவ் வேற வீட்ல இருப்பாங்க, நீங்களும் அவங்களும் உறவு தான். நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, ரிலேட்டிவ் வராங்க, உறவினர்கள் வராங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல. அப்ப அவங்களும் நம்ம வீட்ல இல்லைனாலுமே அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுவுமே உறவுகள் தான் அடங்கும். ஓகேவா? யாருன்னே தெரியாதவங்களா இருப்பாங்க, அவங்களும் நம்மளும் ஒரு உறவா இருப்போம். எப்படின்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம், அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு உறவு வந்து நமக்கு இருக்கும். அப்போ இது எதுக்காக நம்ம இப்ப சொல்றோம்னா, 2 விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு இடையில உள்ள ஆம் அது வந்து உறவா, அந்த உறவுக்கு பேர் இருக்குல்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா, அம்மா பொண்ணு, அம்மா பையன், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அந்த மாதிரி இது எல்லாமே ரிலேஷன் தான். அப்ப 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் பத்தி பேசுறதுதான் உறவுன்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். இதுவே நம்பர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த 2 நம்பரும் எப்படி ரிலேஷன்ல இருக்கு, எப்படி வந்து உறவுகளா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 2ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1க்கும் 2க்கும் என்ன ரிலேஷனா இருக்கும்? 1ல இருந்து 2 அப்படின்றது ஏதோ ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. 1 அப்படின்றத விட 1 கூட்டினா 2 கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்ல 2 அப்படின்ற நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது மாதிரி 2 நம்பர்ஸ்க்குள்ள அந்த தொடர்புகள் பத்தி படிக்கிறது தான் உறவுகள், ஃபங்க்ஷன், ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஃபங்க்ஷன் சார்பு அப்படின்றது அது சார்ந்து இருக்கக்கூடியது. எப்படின்னா, இப்போ நம்ம வீட்ல வந்து அம்மா, அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள சார்ந்து தான் நம்ம இருக்கோம். இப்ப நமக்கு சாப்பாட்டுலேருந்து, நமக்கு படிப்பு செலவுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்ப நம்ம யார சார்ந்து இருக்கோம்னா, அம்மா, அப்பாவ சார்ந்து இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால வருது. அந்த நம்பருக்கும் இதுக்கும் வந்து ஆம், இப்ப நான் சொன்னேன்ல, +1 ஆட் பண்ணா இன்னொரு நம்பர் ஃபார்ம் ஆகுது. அப்ப இத பேஸா வச்சு இன்னொரு நம்பர் ஃபார்ம் ஆனா, அத வந்து சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அத அடுத்து படிப்போம். இப்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் உறவுகள் மட்டும் பத்தி படிக்கலாம். 2 நம்பருக்கு இடையில உள்ள அந்த தொடர்புகள் பத்தி பேசுறது தான் உறவு. 2 நம்பர் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? ஏதாவது புரியுதா? நான் சொன்னத வச்சு புரியுதுக்கா. ஓகே. அது நீங்க சம்மா பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களாமா? நேத்து வராதவங்க? இன்னைக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு அப்படியே உங்க நேம் மட்டும் சொல்லிடுங்க. வைஷ்ணவி. வைஷ்ணவி, அனிஷ்கா, அனிஷ்கா, ஓகே. மனோஜ், மனோஜ், அப்புறமா எல்லாருமே நேம் சொல்லிடுங்க அட்டெண்டன்ஸ் மாதிரி. கவின், என்ன கவினாபா? ம், ஓகே. அப்புறம் வேற குபேரன், யார்? வீரன், ஓகே. வேற இருக்கீங்க? இல்லைன்னா டெய்லி வந்தோடனே இந்த இன் கால் மெசேஜஸ்ன்னு இருக்குல்ல, அதுல போயிட்டு உங்க நேமை மட்டும் டைப் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஓகே, நான் நேம் பாத்துக்கிறேன் யார் யார் வந்திருக்கீங்கன்னு. சரிம்மா. இப்போ இந்த மாதிரி ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல இந்த ரெட் கலர் வேர்ட்ஸ், அதே மாதிரி டூ யூ நோ, அதாவது உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அதுல இருந்தா 1 மார்க் கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி ரெட் கலர் வேர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒரு டைம் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. அதை உட்காந்து நீங்க மனப்பாடம் எல்லாம் பண்ண வேணாம். ஒரு டைம் என்ன இருக்கு அப்படின்றத வாசிச்சு பார்த்துடணும். ம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் வராது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தியரம் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் என்றால் என்ன அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து அந்த வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி கூட கேட்பாங்க 2 மார்க்ல. சரியா? அதனால அப்ப நம்ம தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால இந்த மாதிரி ரெட் கலர் வேர்ட்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்க ஒரு டைம் சும்மா படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. சரி, இப்ப நம்ம சொன்ன மாதிரி 2 நம்பர்ஸ்க்கு இடையில உள்ள அந்த விஷயங்கள், அந்த உறவுகள் பத்தி பேசுறது தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த 2 நம்பர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, வரிசை ஜோடி அப்படின்னு நீங்க 9th படிச்சிருப்பீங்க. ஆர்டர்டு பேர் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம்க்கா. படிச்சிருக்கீங்க. அத பத்தி பேசுறது தான். ஓகேவா? அந்த ஆர்டர் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்னா 2 உறுப்புகள் இருக்கும். அந்த 2 உறுப்புகளும் என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு படிக்கிறது தான் நமக்கு வந்து ரிலேஷன் அப்படின்ற டாபிக்ல வரும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர், வரிசை ஜோடி அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நார்மலா வரிசை ஜோடியில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்கம்மா. நான் உங்களுக்கு போர்டு வந்து கொஞ்சம் டிசைனா இருக்கும். ஓகேவா? அது கலர்ஃபுல்லா இருக்கும். நான் அதை அப்புறமா உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு எதுவும் கிடைக்கல. அதனால நான் இந்த ஒயிட் ஸ்கிரீன்லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? சரி. இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 2 நம்பர் இருக்கும். நிறைய நம்பர்ஸ் இருக்குமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வரிசை ஜோடின்றது, இப்ப நான் உறவுகள் பத்தி சொன்னேன்ல. அது எப்படின்னா, இப்ப இங்க ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஃபேமிலி. இது பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க 1, 2, 3ன்னு இருக்கு. இங்க வந்து 4, 5, 6ன்னு ஏதோ நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல உள்ள ஒரு நம்பரும் இந்த ஒரு நம்பர் கூட ஏதோ ஒரு விதத்துல கனெக்ஷன்ல இருக்கு. உறவுகளா இருக்கு. ரிலேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி வந்தது? அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன்.
ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நீங்க ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடினா எப்படி எழுதணுன்றதுக்காக நான் இதை எழுதி காமிக்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க இப்போ வரிசை ஜோடியில எழுதுங்க, ஆர்டர்டு பேரா எழுதுங்க அப்படின்னா நீங்க எப்படி எழுதணும்னா, இப்ப ஏக்கும் பிக்கும் தான் நம்ம ஆர்டர்டு பேர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏ கிராஸ் பின்னு வரும். அது கிராஸ்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன். எப்படி எழுதணும் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி இங்க முன்னாடி என்ன எழுதணுமோ எழுதிட்டு ஈக்குவல் போட்டுட்டு இது பேர் செட் பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல இது ஓப்பன் பிராக்கெட், இப்படி போட்டா க்ளோஸ் பிராக்கெட். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு பிராக்கெட் இப்படி போட்டீங்கன்னா அது கண்டிப்பா இது க்ளோஸ் பண்ணணும். இல்ல இப்படி ஒரு பிராக்கெட் போடுறீங்கன்னா அதுவும் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல எழுத வேண்டிய விஷயங்களை எழுதிட்டு கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிருக்கணும். எழுதல, க்ளோஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கும் மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. யாருக்கு மைனஸ் பண்ணுவாங்கன்னா, பாஸ் பண்றதுக்கு 34 மார்க் எடுத்துட்டு ஒரு பையன் வந்து இந்த மாதிரி போடாம விட்டுருக்கான் அப்படின்னா அவனுக்கு ரைட் போட்டு மார்க் போட்டுருவாங்க. ஆனா நீங்க எல்லாம் சென்டம் எடுக்க போறீங்க. அப்போ நீங்க எல்லாருமே கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் ஒண்ணும் கரெக்டா எழுதணும். அப்போ நீ இந்த மாதிரி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலைனாலுமே ஒரு மார்க் குறைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஃபுல் மார்க் போறதுக்கு மனசு வராது. ஏன் மனசு வராதுன்னா, அவங்க ஃபுல் மார்க் போட்டா அவங்க நெறைய பேருக்கு பதில் சொல்லணும். அவங்க பேப்பர எடுத்து செக் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மட்டும் திருத்த மாட்டாங்க. அவங்க பேப்பர திருத்திட்டு 3 பேரு அதுக்கப்புறமா திருத்துவாங்க. பாத்துட்டு, "என்ன என்ன டீச்சர் இப்படி போட்டிருக்காங்க, இதுக்கு போய் மார்க் போட்டிருக்கீங்க" அப்படின்னு அவங்கள கேட்டுருவாங்கல்ல. அதுக்கு பயந்துகிட்டே நெறைய பேர் சென்டம் போட மாட்டாங்க. அதனால கேர்ஃபுல்லா நீங்க எழுத வேண்டிய விஷயங்கள கரெக்ட்டா எழுதிட்டீங்கன்னா, எத்தன பேர் பார்த்தா என்ன, உங்க மார்க்க குறைக்கவே முடியாது. யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல. அப்போ நீங்க கரெக்ட்டா இருக்கணும். அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் இந்த மாரி பார்த்து, பார்த்து நீங்க எழுதணும். சரியா? ஓகே. பேசுறீங்களா? தூங்குறீங்களா? அடிக்கடி பேசுங்க. இல்லன்னா தூங்கிட்டீங்கன்னு நெனச்சுக்குவேன். சாப்பிடுற டைம் வந்துருச்சா? முடிச்சிருக்கீங்களா? இருக்கோம்க்கா. இருக்கீங்களா? சரி. அடிக்கடி பேசுங்க. ஓகேக்கா. சரிம்மா. சரி. அப்போ இவ்வளவு நம்ம வந்து கேர்ஃபுல்லா போடணும். ஓகே. இப்ப நம்ம ஓப்பன் பிராக்கெட் பண்ணிட்டு, இப்ப நம்ம வந்து வரிசை ஜோடின்னு சொன்னோம்னா 2, 2ஆ சேர்த்து எழுதணும். எப்படி? இப்ப நான் இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 1, 4 1ம் 4ம் ரிலேஷன்ல இருக்கு. ஒரு விஷயம். அந்த வரிசை ஜோடியில ஒரு ஜோடி எழுதிட்டோம். முடிஞ்சிருச்சு. அதாவது ஆர்டர்டு பேர். ஓகேவா? பேர்னா எத்தனை? பேர்னா எத்தனைமா இருக்கும்? 2. வெரி குட். அப்ப 2 2ஆ எழுதுறது தான் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து ஆர்டரா எழுதுறது தான் ஆர்டர்டு பேர். இதுவே தமிழ் மீடியமா இருந்தா ஜோடி அப்படின்னா 2. ஓகேவா? இப்ப செப்பல் வாங்குறோம்னா ஒரு ஜோடின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 2 செப்பல் தான் வாங்க முடியும். ஒரு செப்பல் மட்டும் வாங்கிட்டு வர முடியாது. அப்போ 2 2ஆ சேர்த்து இருக்கிறது தான் ஜோடி. அப்போ அத வந்து ஆர்டரா வரிசையா நம்ம எழுதி வைக்கிறோம். வரிசையா எழுதுறதுக்கு பேர் தான் வரிசை ஜோடி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ 1, 4 அதே மாதிரி இப்போ 1 எடுத்து 5 கூட 1, 5 1, 6 அந்த மாதிரி 2, 4 இடம் பத்தல அதனால நான் கீழே எழுதிக்கிறேன். 2, 5 2, 6 3, 4 3, 5 3, 6 இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு இங்க ஓபன் பண்ணமா அப்ப கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி எழுதுறது பேரு தான் ஆர்டர்டு பேர், வரிசை ஜோடி அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 2 நம்பர்ஸா சேர்த்து எழுதுறது தான் வரிசை ஜோடி. ஓகேவா? இது புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. இது சிம்பிளான விஷயம் தான். புரியுதுக்கா. புரியுதா? ஓகேமா. ஓகே. எல்லாரும் பேசுங்க. சரி. இப்போ நம்ம ஆர்டர்ட் பேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வரிசை ஜோடி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியமா இருந்தா உங்களுக்கு புக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இதை நீங்க பார்த்துக்கலாம். அது மாதிரி தமிழ் மீடியம் நீங்களும் புக் வச்சுக்கோங்க. புக் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை பார்த்து எழுதிக்கலாம். சரி. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ 2 விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு
இப்ப வந்து உங்க வீட்ல வந்து அக்கா தங்கச்சி இல்ல அண்ணன் தம்பி இல்ல அக்கா அண்ணன் அந்த மாதிரி யாரோ 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே கடைக்கு கிளம்புறீங்க. 2 பேருக்குமே உங்க அம்மா வந்து 1000 ரூபாய் தனித்தனியா குடுத்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி. குடுப்பாங்களா யார் வீட்லயாவது இந்த மாதிரி? இல்லக்கா. குடுக்க மாட்டாங்க. சரி, அப்ப நம்ம பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணிடுமா? 10 ரூபான்னு வச்சுக்கோமா? 10 ரூபான்னா குடுப்பாங்களா? குடுப்பாங்கக்கா. அப்ப நம்ம குடுப்பாங்கக்கா. 10 ரூபாய் நமக்கு ஏத்த பட்ஜெட்லயே நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்ப 10 ரூபாய் குடுத்துட்டாங்க. உங்க ஏன் சரி, உங்க அண்ணன் வச்சுக்கோங்க. உங்க அண்ணன் வந்து ஒரு கடைக்கு போயிட்டாங்க. நீங்க ஒரு கடைக்கு போயிட்டீங்க. நீங்க போன கடையில வந்து எல்லாமே சாக்லேட்டா இருக்கு. அந்த சாக்லேட்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க 10 ரூபாய்க்கு நெறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்ப அதே மாதிரி உங்க அண்ணன் வந்து வேற கடைக்கு ஒரு பிஸ்கட் கடைக்கு போயிட்டாங்க. அங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட்லாம் அங்க இருக்கு. அவங்க வந்து தேடி தேடி அந்த பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப 2 பேரும் வந்து மீட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு குடுப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி 2 பேரும் எடுத்துப்பீங்க. அப்படி எடுத்துப்பீங்களா? இல்ல நீ வாங்கிட்டு வந்தது உனக்கு, நான் வாங்கிட்டு வந்தது எனக்குன்னு சாப்பிட்டுக்குவீங்களா? பகிர்ந்துப்போம்க்கா. பகிர்ந்துப்பீங்க. ஓகே, வெரி குட். அது மாதிரி ஷேர் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அப்ப ஷேர் பண்றது எப்படி நம்ம ஷேர் பண்ணுவோம்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குர்குரே பாக்கெட் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். குர்குரே வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு குர்குரே குடுத்தா, நீ எனக்கு ஒரு பிங்கோ தரணும். அப்படித்தானே பண்ணுவீங்க? நான் வந்து 5 குர்குரே தரேன். நீ எனக்கு ஒரு பிங்கோ குடுத்தா போதும். அப்படி வாங்கிப்பீங்களா? 1 குடுத்தா 1 வாங்கிக்குவீங்க. அப்படித்தானே பண்ணுவீங்க? நான் உனக்கு ஒரு சாக்லேட் ஆமாக்கா. குடுத்தா, நீ எனக்கு ஒரு பிஸ்கட். அப்படிதான் வாங்கிப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஈக்குவலா வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணி எடுத்துப்பீங்க. அப்ப இங்க இருந்து 1 போகும், அங்க இருந்து 1 வரும். இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கும் பொழுது, அந்த 2 விஷயங்களுக்கு இடையில உள்ள அந்த ரிலேஷன், அந்த உறவுகள வந்து நம்ம வந்து இப்ப எழுதணும்ல வரிசை ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்டு பேர். அது மாதிரி எழுதுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க தான் ஏ, உங்க தங்கச்சின்னு வச்சுக்கோங்க பி. என்னென்ன சாக்லேட் நீங்க வாங்கியிருக்கீங்க? மன்ச்சு, கிட்கேட், வேற என்ன வாங்கியிருக்கீங்க? டைரி மில்க், 5 ஸ்டார், 4 சாக்லேட் வாங்கியிருக்கீங்க. 10 ரூபாய்க்கு இவ்வளவு வாங்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்க சிஸ்டர் போயிட்டு தங்கச்சி போயிட்டு என்னென்ன பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காங்க? பிஸ்கட் பேர் எனக்கு அவ்வளோ தெரியாதே. சரி, குட் டே, பார்லேஜி, வேற என்னமா இருக்கு? டார்க் ஃபேண்டசி, 3 வச்சுக்கோமா? இந்த மாதிரி 3 வாங்கியிருக்காங்க. அந்த 10 ரூபாய்க்கு தான் அவங்களால 3 வாங்க முடிஞ்சது. இந்த 10 ரூபாய்க்கு உங்களால 4 பொருள் வாங்க முடிஞ்சது. ஓகேவா? அதனால இருக்கிறத நீங்க ஷேர் பண்ணி தான் எடுத்துக்கணும். அப்போ இவங்க ஒரு மில்க் பிக்கீஸா என்ன போட்டோன்னு தெரியல. மன்ச் அது குடுத்தா இந்த பாப்பா வந்து என்ன குடுக்கணும்? குட் டே குடுக்கணும். அப்படி இல்லைன்னா இத குடுத்தாங்கன்னா இந்த பார்லேஜி குடுக்கணும். அப்படி இல்லைன்னா டார்க் ஃபேண்டசியே குடுக்கணும். இத குடுத்தாங்கன்னா இது 3த்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு குடுக்கணும். இது ஏதாவது ஒண்ணு குடுக்கணுமா? அப்போ ஏக்கும் பிக்கும் தான் கிராஸ். கிராஸ்னா அந்த உறவுகளை குறிக்கிறது தான் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதையும் இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் ப்ராடக்ட்ல எழுதுறதுனால கிராஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஓகே. இப்ப ஏ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். மன்ச்சு குடுத்தா அந்த பாப்பா என்ன தரணும்? உங்க பாப்பா குட் டே தரலாம். இல்ல மன்ச்சு குடுத்தா பார்லேஜி தரலாம். இல்ல மன்ச்சு குடுத்தா டார்க் ஃபேண்டசி குடுக்கலாம். இல்ல நீங்க மன்ச்ச குடுக்கல, கிட்கேட் குடுக்குறீங்க அப்படின்னாலும் பாப்பா என்ன தரணும்? குட் டே தரணும். அப்படி இல்லைனாலும் கிட்கேட் குடுத்தா பார்லேஜி குடுக்கணும். இல்ல கிட்கேட் குடுத்தா டார்க் ஃபேண்டசி ஏதோ ஒண்ணு குடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி நெக்ஸ்ட். ஓகேவா? இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது டார்க் ஃபேண்டசி குடுக்குறீங்க. ஓ, டி ஃபார் நீங்க டைரி மில்கா? டைரி மில்க்னா குட் டே, டைரி மில்க் குடுத்தா பார்லேஜி, இல்லைன்னா டைரி மில்க் குடுத்தா டார்க் ஃபேண்டசி ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். இல்ல, ஓகேவா? அது எழுதியாச்சு. இப்போ எஃப் ஃபார் என்னம்மா சொன்ன? 5 ஸ்டாரா? 5 ஸ்டார் கொடுத்தா குட் டே, 5 ஸ்டார் கொடுத்தா பார்லேஜி,
5 ஸ்டார் கொடுத்தா டார்க் ஃபேண்டசி. இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஏத்ததை கொடுத்துதான் ஆகணும். இப்படி 2 பேருக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷனை எழுதுறதுதான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல். பெருக்கல்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட்னா இப்ப 5 × 50 இல்லைன்னா 1 இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் பெருக்கி பெருக்கி எழுதுறதுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கமா போட்டு, இந்த 2 நம்பர் இருக்குன்னா கமா போட்டு இப்படி எழுதி வச்சாலே போதும், மார்க் நமக்கு. அப்ப இந்த பெருக்கல் ரொம்ப ஈஸியா இருக்கா, கார்ட்டீசியன் பெருக்கல் இருக்குக்கா. ஈஸியா இருக்குக்கா. ஈஸியா இருக்கா? ஓகே. நம்ம பெருக்கல்னா உடனே பெருக்கணும், சரி நம்ம உட்காந்து பெருக்கிட்டு இருக்கணும், வாய்ப்பாடு சொல்லணும், அந்த வேலையெல்லாம் இங்க தேவையில்ல. ஈஸியா அந்த 2 நம்பரையும் சேர்த்து சேர்த்து எழுதி வச்சா போதும். அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்காமா? யாருக்காவது இல்லக்கா. ஓகே, யாருக்காவது டவுட் இருந்தா உடனே கேட்டுக்குங்க. மத்தவங்களுக்கு புரியுதுன்றதுனால உங்களுக்கும் புரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் கேட்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பூஜாக்கு புரிஞ்சுதாமா? பூஜா ஐடியில இருக்கீங்களே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ராஜசேகர் ஐடியில இருக்கீங்களேமா, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே ஓகேமா. ஓகே சரி. நீங்க தூங்கிட்டீங்களா? இடையில இடையில டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. சரி ஓகே, இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா உடனே நீங்க கேட்டுக்கோங்க. இல்லக்கா அப்புறமா நான் கேட்டுக்கிறேனாலும் எப்பனாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்ல குரூப்ல மெசேஜ் போடலாம், இல்ல எனக்கு தனியா மெசேஜ் போட்டு எப்பனாலும் நீங்க கேட்டுக்கலாம். உடனே டவுட்னா உடனே கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயம். அப்பவும் புரியல அப்படின்னா நீங்க அப்புறமா கூட கேட்டுக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம், கார்ட்டீசியன் பெருக்கல், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம சரி செட்னா என்னன்னு தெரியுமாமா? மியூட் பண்ணிக்கோங்கம்மா திவ்யா. செட்னா தமிழ்ல என்னமா? செட் அப்படின்னா என்னமா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேர்ப்பா, அது வந்து யூனியன். சேர்ப்பு நீங்க சொல்றது இது கரெக்ட், இதானே சேர்ப்புன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி எழுதுவோமே யூ மாதிரி, அதானமா சேர்ப்புன்றீங்க? ஆமாக்கா. ஓகே வெரி குட். ஆனா அது வந்து சேர்ப்பு, அது வந்து இங்கிலீஷ்ல யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூ அப்படி தலைகீழ போட்டா அதுக்கு பேரு இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், வெட்டு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? நான் கேக்குறது செட் அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். இந்த மாதிரி இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு அப்படின்னா இதுதான் செட்டு, இது ஒரு செட்டு. பின்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நம்ம அங்க எழுதுன அதே நம்பரை எழுதிக்கலாம், இது ஒரு செட்டு. அப்போ இதுக்கு தமிழ்ல நம்ம சொல்லுவாங்க, செட்டுனா என்ன? கண பிராக்கெட். வெரி குட் வெரி குட். யார் சொன்னது? நதியா. வெரி குட்மா வெரி குட். அந்த கணம் பிராக்கெட்னு சொன்னீங்க இல்லையா, கணம் அப்படின்றது ஒரு செட் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம படிச்சோம்ல, இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ இதுல நான் எப்படி உங்களுக்கு எழுதி காமிச்சேன் அப்படின்னா, 2 உறவுகளும் இந்த மாதிரி எழுதணும். இதுவே ஒரு செட்டா கொடுத்திருப்பாங்க, அதாவது கணங்களா கொடுத்திருப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கணம் இப்ப ஏ அப்படின்றது ஒரு செட்டுனா ஈக்குவல் டு போட்டு செட் பிராக்கெட், நான் சொன்னேன்ல செட் பிராக்கெட், அந்த கணக்குறி இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதுல உள்ள உறுப்புகள்லாம் இதுல இருக்கும், எம் கே டி எஃப் நீங்க வாங்கினது, பி உங்க சிஸ்டர் வாங்கினது என்னென்ன, ஜி பி டி. இப்போ இதுல 2 செட் இருக்கு, 2 கணங்கள் இருக்கு. இந்த 2 கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதி ஏல உள்ளது ஒரு உறுப்பு, இந்த உறுப்பு ஏல உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுத்து இந்த செகண்ட் உறுப்பு, அந்த மாதிரி இப்ப நம்ம எழுதணும்ல அதே மாதிரி எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேரு அந்த கணம், கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? அதனாலதான் இதுக்கு பேரு செட் பிராக்கெட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க கடைக்கு போனீங்களா, கடைக்கு போயிட்டு நீங்க வாங்கின பொருள் எல்லாம் தனி செட்டா வச்சுக்கிறீங்க, உங்க தங்கச்சி வாங்கின பொருள் எல்லாம் தனி செட்டா அடுக்கி வச்சுக்கிறீங்க.
இப்ப வீட்ல வந்து கபோர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஓரமா சைடா வச்சுப்பாங்க. இப்ப அம்மாவோடதுன்னா அம்மாவோடது தனியா இருக்கும். அப்பாவோடதுன்னா அப்பாவோடது தனியா. அக்கா இருக்காங்கன்னா அக்காவோடது தனியா. அது மாதிரி தனித்தனியா அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறது. அவங்கவங்க செட்டா வச்சுக்கிறது. இப்ப வேற எது செட்டுன்னு சொல்லுவாங்க? இப்ப ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேண்ட், ஷர்ட் 2ம் சேர்த்து ஒரு இது செட்டா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேர்ள்ஸா இருந்தாங்கன்னா, சுடிதார் போடுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஷாலு, டாப்பு, பேண்ட் இது 3ம் ஒரு செட்டா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான விஷயங்கள இந்த மாதிரி கணக்குறிக்குள்ள அடக்கி தனியா எடுத்து வச்சுக்கிறது பேர் தான் செட் அப்படின்னு சொல்றோம். ஒரு கணம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகேமா. சரி, இதுதான் செட். அத வந்து நம்ம இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும்னா நமக்கு ஈஸி. எப்படி? இந்த முதல் உறுப்பு எடுத்து இந்த முதல் உறுப்பு, இந்த முதல் உறுப்பு கூட 2வது உறுப்பு, முதல் உறுப்பு கூட 3வது உறுப்பு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு விஷயம் கொடுக்கணும்ல. அப்போ அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது அவங்க சாய்ஸ். உங்களுக்கு பிடிக்காத ஒரு இப்ப இந்த 4 சாக்லேட்ல உங்களுக்கு பிடிக்காததுதான் மேக்சிமம் நீங்க கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க. அப்ப அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கு பிடிக்காத பிஸ்கட் தான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது அவங்கவங்கள பொறுத்து. அப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எழுதி வச்சிருக்கோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகே. செட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், கார்ட்டீசியன் பெருக்கல் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்டர்டு பேர் வரிசை ஜோடி அப்படின்னாலும் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு 2 மார்க்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். சரியா? 5 மார்க்குக்கும் இதுதான் பேஸ். இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் ஈஸியா போட்டுடலாம். இங்கிலீஷ் மீடியம் புக்கே காமிக்கிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. தமிழ் மீடியம் புக்கும் இருக்கு. 2ம் ஒண்ணுதான். தமிழ் மீடியமா இருந்தா என்ன, இங்கிலீஷ் மீடியமா இருந்தா என்ன, 2 பேருமே ஒண்ணுதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும். வேர்ட்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், வேர்ட்ஸ் மட்டும் தமிழ்ல இருக்கும். மத்தபடி எல்லாமே 2 பேருக்கும் ஈக்குவல் தான். இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமாமா? இப்படி போட்டா அதுக்கு பேர் என்ன? எம்டி செட். வெரி குட். எம்டி செட். தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க? வெற்றுக்கணம். வெரி குட், வெரி குட். வெற்று கணம். இப்போ 10 ரூபாய் வாங்கிட்டு கடைக்கு போனீங்களே, நீங்க மட்டுக்கு எதுவுமே வாங்காம வெறும் கையை வீசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எம்டி செட். ஏன்னா உங்க கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்க தங்கச்சி வந்து 3 பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி. ஓகேவா? உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க உங்களுக்கு தருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கக்கா. கொடுக்க மாட்டாங்க. சிலர் நல்ல தங்கச்சிங்க கொடுப்பாங்க. ஏன்னா நானும் நல்ல தங்கச்சி தான். சும்மாச்சுக்கு சொன்னோமா, நானும் கொடுக்க மாட்டேன். ஆஹ் சும்மா சொன்னேன். இப்போ ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்லைன்னா அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒரு இப்ப ஏன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல 1 2 3ன்னு இருக்கு. இது கூட பீன்ற எம்டி செட்டை மல்டிபிள் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் மல்டிபிள், அதாவது கிராஸ்ல எழுதும் போது எம்டி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எம்டி செட்டு கூட எதை மல்டிபிள் பண்ணாலும், கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் எம்டி தான் நமக்கு மிச்சம். ஏன்னா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம அங்க கொடுக்க வாய்ப்பே இல்லை. திருப்பி எம்டி தான். அங்க வந்து இது நான் கொடுத்தா நீ இதை எனக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயமும் அங்க நடக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்காங்கன்னும் போது வெற்று கணமா இருக்காங்க அப்படின்னும் போது அதோட ஆன்சரும் வெற்று கணமா தான் எழுதும். ஓகேவா? இங்கிலீஷ்ல நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதோட குறியீடு இப்படிதான் இருக்கும். இப்படியும் எழுதினாலும் நல் செட் தான். அதாவது இந்த பிராக்கெட்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எழுதினாலும் நல் செட், எம்டி செட், அதாவது வெற்று கணம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்ற விஷயங்களை உங்களுக்கு எப்படி புரியுதோ நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஓகேவா? ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அப்படியே சும்மா ரன்னிங் லெட்டர்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு தோணுதோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதுக்கப்புறமா நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா? போலாம்க்கா. ஓகே, சரி. இதுனா என்னன்னு தெரியுமா? நான் சொன்னேன்லம்மா, இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஏன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அது கூட பின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பின்றது வந்து எம்டி செட்டா இருக்கு.
அப்படின்னா ஏ கூட வந்து இருங்க ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆனா போயிட்டு தான் வரும். இப்போ இது ஒர்க் பாருங்க. ஏ இது கூட எம்டி செட்டை மல்டிபிள் பண்ணா நமக்கு எம்டி தான் கிடைக்கும். ஏன் எம்டி கிடைக்குது? ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்ல. வெரி குட். அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப ஒண்ணுமே இல்லாத கூட ஏவை மல்டிபிள் பண்ணா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ எம்டி செட் தான் நமக்கு கிடைக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. இது மாதிரிதாம்மா புக்குக்குள்ள இருந்து 1 மார்க் எடுப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமாமா? இந்த ஒரு சிம்பிள் இருக்கு, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? பிளாங்க்ஸ் டு. வெரி குட். பிலாங்ஸ் டு. பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிலாங்ஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமா? தமிழ்ல உறுப்பு. உறுப்பா? ஓகே, உறுப்பு. நீங்க பிலாங்ஸ் டுன்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உறுப்புன்னா அதுக்கு மீனிங் நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி சிம்பிள் மேக்சிமம் வந்து நீங்க இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தமிழ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எதுன்னு தெரியாம இருக்க கூடாது. ஓகேவா? இப்ப இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேபிட்டல் ஏ அப்படின்ற ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேபிட்டல் ஏ வந்து ஒரு செட்ல நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துல இருந்து இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நீங்க என்னென்ன வாங்குனீங்க? நீங்க நம்ம கடைக்கு போனோம்ல, அந்த கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம கடைக்கு போனப்ப MKDF இந்த மாதிரி நீங்க வாங்கியிருக்கீங்களா? இதுல இப்ப நான் வந்து ஒரு பொருள் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் M அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. Mனா என்ன? நம்மளோட கால்குலேஷன் படி Mனா என்னன்னு வச்சிருக்கோம்? அழிஞ்சிருச்சா? மஞ்சு. மஞ்சு. வெரி குட். அழிஞ்சிருச்சுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையில. ரொட்டேட் பண்ண அழிஞ்சிருச்சு. சரி, Mனா மஞ்சு. மஞ்சுன்றது யாரோடது? யாரு வாங்கினது? நான் வாங்கினது. வெரி குட். நீங்க வாங்கினது. நீங்கன்றதை இங்க ஏன்னு வச்சிருக்கோமா? அப்போ ஏ அப்படின்ற உங்கள்கிட்ட இருந்துதான் இந்த மஞ்சு எடுத்திருக்கோம். பார்லேஜி எடுத்தோம். பார்லேஜி எங்க இருந்து, யாருக்கிட்ட இருந்து எடுத்தோம்? தங்கச்சி கிட்ட இருந்து. தங்கச்சி கிட்ட இருந்தா. தங்கச்சி என்னன்னு வச்சுக்கோம்? பி. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 2 3 4ன்னு இப்போ வந்து பின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ கியூன்னு இருக்கு. கியூன்றது வந்து ஏ பி சின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதுல இருந்து 4 அப்படின்னு ஒரு உறுப்பு எடுக்கிறேன். 4ன்றது எங்கேருந்து எடுத்திருக்கோம்? இந்த பி அப்படின்ற செட்ல இருந்து எடுத்திருக்கோம். அப்போ 4 பிலாங்ஸ் டு பி. பியிலிருந்து இந்த 4 எடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். 4 பிலாங்ஸ் டு பி அப்படின்னா பில இருந்து இந்த 4 எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பி எடுத்துக்கலாம். பி வந்து எங்கிருந்து எடுத்திருக்கோம்? கியூ அப்படின்ற இந்த செட்ல இருந்து எடுத்திருக்கோம். கியூவோட தானே பி, அதுல இருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சம்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ 1 2 3 இருக்கு. இது வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூ என் இந்த மாதிரி வேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? டபிள்யூ என்னமா அதுக்கெல்லாம் மீனிங்? நேச்சுரல் நம்பர்ஸ். வெரி குட். நேச்சுரல் நம்பர்ஸ். வெரி குட். டபிள்யூனா ஹோல் நம்பர், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர். என்னன்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். வெரி குட். இயல் எண்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். வெரி குட். 1ல இருந்து. இப்போ டபிள்யூ முழு எண்கள் அப்படின்னா அது எதுல இருந்து வரும்? 0ல இருந்து. வெரி குட். 0ல இருந்து. இது ரெண்டு தான் நமக்கு யூஸ் ஆகும். மத்தபடி இசட்லாம் இருக்கு, அதெல்லாம் இங்க உங்களுக்கு வராது. இது ரெண்டு தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது 0ல இருந்து நம்ம பார்க்கணுமா இல்ல 1ல இருந்து பார்க்கணுமா அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு இதை எடுப்போம். இப்ப ஜென்ரலா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து 1 to 3 சொல்லுங்கம்மா
அப்படின்னு கேட்டா நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 1ல இருந்து. 1ல இருந்து. நார்மலா உங்கள்ட்ட 1 2 3 கேட்டா 0ல இருந்து சொல்ல மாட்டோம். நார்மலா 1 2 3 சொல்லுங்கன்னா 1 2 3 அப்படிதான். 1 2 3 அந்த மாதிரிதான் சொல்லுவீங்க. அப்போ இயல்பாவே நம்ம கிட்ட நம்பர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அதுக்கு பேரு இயல் எண்கள். நேச்சுரலாவே நான் ரொம்ப அழகு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நேச்சுரலாவே நம்ம கிட்ட நம்பர் கேட்டா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம எப்பவுமே. இப்போ வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ரெடி அந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அப்போ 1ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நேச்சுரலாவே நமக்கு 1ல இருந்து வருதா? அப்ப நேச்சுரல் இயல் எண்கள் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லம்மா என்னம்மா நீ 1 2 3 கேட்டா 1 2 3 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற, எனக்கு ஃபுல்லா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஹோலா முழுமையா எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அப்போதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? 0 1 2 அப்படி வருவீங்க. அப்போ ஹோலா முழுமையா எல்லாத்தையும் கேக்குறாங்கன்னா 0ல இருந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரலா கேட்டா 1ல இருந்து வரும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ 1 2 3 எடுத்திருக்காங்க, அது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பரா ஹோல் நம்பரா அந்த மாதிரி நம்ம சில சம்ஸ்ல போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகேவா? இது இப்ப எப்படி உங்களுக்கு புரியுதோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எழுதி வச்சுக்கணும் நோட்ல. ஓகேவா? கண்ணுல மட்டும் பார்த்துட்டு காதுல மட்டும் கேட்டுட்டே இருக்க கூடாது. எழுதுங்க, ஏதாவது எழுதுங்க. உங்களுக்கு என்ன புரியுதோ எழுதுங்க. நான் அந்த நடத்தின பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு குரூப்ல அனுப்பிடுவேன். சரியா? அதாவது இந்த பேஜ்ல நான் ஏதாவது நடத்தினேன்னா அந்த பேஜ் உங்களுக்கு குரூப்ல வந்துடும். புக்ல எழுதுறது வராது. ஓகே தானே? எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டோம்க்கா. சரி, நெக்ஸ்ட் போமா? நெக்ஸ்ட் சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சம்க்கு போயிருவோம். யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் நான் சொல்லித்தரேன், பயப்படாதீங்க. நான் இன்னும் அதெல்லாம் நடத்தல. சரிம்மா, இப்ப நம்ம சம்முக்கு போயிடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கணக்கே வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டினியூஸா வர கிளாஸ் புரியாது. அதனால எந்த கிளாஸையுமே மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இப்ப ஸ்கூலுக்குலாம் நம்ம லீவ் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்குதான் முக்கியமானதை நடத்துவாங்க. அது நமக்கு புரியலன்னா அடுத்தடுத்த கிளாஸ் ஒண்ணுமே புரியாது. அது மாதிரிதான். எல்லா கிளாஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரிம்மா, இப்போ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் எப்படி இருக்குன்னா, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இது பேர் செட்டு தானே? செட்டுன்னு சொல்லலாமா? ஏன் செட்டுன்னு சொல்றோம்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கணம் வந்திருக்கு. வெரி குட். அதே மாதிரி பின்னு ஒரு செட் இருக்கு. இந்த ரெண்டு செட்டையும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா, நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏ கிராஸ் பினா ஏவை தான் ஃபர்ஸ்ட் போடணும். பி கிராஸ் ஏனா பிஏ தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஆன்சர் மாறி மாறி தான் வரும். ஓகே, அதுதான் நம்ம பண்ண வேண்டிய கரெக்டான வழிமுறை. அங்க என்ன இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட், இந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ரெண்டும் ஈக்குவலான்னு கேக்குறாங்க. ஈக்குவல்னா ஏன், இல்லைன்னா ஏன், அதுக்கான ரீசன் நம்ம சொல்லணும். தேர்ட் கொஸ்டின், n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. இது வந்து நீங்க கிராஸ்ன்னு தான் சொல்லணும். சரியா? இது மல்டிபிள் கிடையாது, இது பெருக்கல் கிடையாது. இது வந்து கிராஸ். கிராஸ்னா என்ன? அந்த உறவுகளை வந்து இந்த மாதிரி வரிசை ஜோடியில எழுதுறது தான், ஆர்டர்டு பேர்ல எழுதுறது தான். ஓகேவா? அதனால இந்த மல்டிபிள் பெருக்கல்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேரு கிராஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ். அப்ப n of a cross b equal to n of b cross a equal to n of a. இது வந்து பெருக்கல்,
இந்த இது வந்து பெருக்கல். ஏன்னா இந்த 2 நம்பரையும் பெருக்க போறோம் நம்ம. இது வந்து பெருக்க போல நம்ம. கிராஸ்னா வரிசை ஜோடி ஜோடியா எழுதுறோம். இந்த இடம் வந்து வேற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? n of a int n of b. அந்த இடம் int. ஏன்னு சம் போடும்போது புரியும். ஓகேவா? இத வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். பண்ணலாமா? சம் சொல்றீங்களா? நான் அப்படியே இங்க எழுதிக்கிறேன். அதாவது ஃபுல்லும் வேணா n of a என்ன, சரி a என்ன b என்ன, அது மாதிரி சொன்னா போதும் எனக்கு. சொல்லுங்கம்மா. இது வந்து எக்ஸாம்பிள் 1.1. ஏயோட வேல்யூ சொல்லுங்க. 1 3 5. ஓகே. பிமா 2 3. 2 3. ஓகே, வெரி குட். 2 பேர் தான் பேசுறாங்க, மத்தவங்க பேச மாட்டேங்கிறீங்களே. வீராவும் வைஷ்ணவியும் தான் பேசுறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி. கரெக்டா? ஏ கிராஸ் பி கேட்டாங்க. ஏ கிராஸ் பினா ஃபர்ஸ்ட் ஏவை எழுதுங்க. ஏல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கிராஸ் இருக்கா, அந்த கிராஸ் இங்க எழுதணும். இந்த மாதிரி இங்க சர்க்கிள் எல்லாம் போட்டு வச்சிடாதீங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். நம்ம இந்த எரேசர் மட்டும் அழைக்கவே மாட்டேங்குது. எரேசர் அழைக்கல, அதனால அங்க ரவுண்ட் எல்லாம் போட்டு வச்சிடாதீங்க. சரி, இப்படி பண்ணா போயிரும். ஆனா எல்லாமே போகும், அதான் பார்த்தேன். ஓகே, கிராஸ். நெக்ஸ்ட் பி எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப பி எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப கிராஸ் தான் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? செட் பிராக்கெட்டை போட்டுட்டு 1 கூட 2 எழுதியாச்சு. 1 கூட 3. நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கிட்டு 2. 3, 2. நெக்ஸ்ட் 3, 3. நெக்ஸ்ட் 5, 2. 5யும் 2யும் சேர்த்து எழுத வேண்டியதான். அது மாதிரி 5யும் 3யும் சேர்த்து எழுத வேண்டியதான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பிராக்கெட். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளவுதான். இது ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இதை 1ன்னு கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேக்குறது பி கிராஸ் ஏவை நம்ம கிட்ட கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பி தான் எழுதணும். 2, 3 தான் எழுதணும். கிராஸ், அடுத்து ஏ எழுதணும். ஏன்றது இந்த வேல்யூ. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுத வேண்டியதான். அப்ப ஃபர்ஸ்ட் 2 வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் 1 சொல்லுங்க. அப்படியே ஆன்சர் சொல்லுங்க. 1 2 1 2 3 3 2 5 ம் 3 3 1 1 ம் 3 3 3 5. வெரி குட். எல்லாருமே பேசுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இது 2 முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்டாங்க. பாருங்க, ஏல வந்து 1, 2 இருக்கு. இங்க எங்கேயாவது 1, 2 இருக்கா? இல்ல. இல்ல. ஆனா இங்க 1, 2ன்னு இருக்கிறது. வெரி குட். 1, 2ன்னு இருக்கிறது இங்க எப்படி இருக்கு? 2, 1ன்னு இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. மாறி மாறி இருக்கு, இடம் மாறிடுச்சு. ஆனா அது ஈக்குவல் கிடையாது அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சமம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ அங்க மேல என்ன இருக்கு? இப்போ இங்க வந்து 1, 3ன்னு இருக்கு. இங்க வந்து 1, 3 இருக்கா? இல்ல. ஆனா 3, 1ன்னு இருக்கு. ஆனா அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. எதுவுமே ஈக்குவல் கிடையாது. இதே மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் அது தலைகீழ மாறி மாறி இருக்கே தவிர்த்து அதே நம்பர் அங்க இல்ல. அப்போ அது நாட் ஈக்குவலா இருக்கு. அதனால என்ன தெரியுது? ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இது ரெண்டும் சமம் கிடையாது. ரீசன், அதுல உள்ள ஒரு ஒரு உறுப்புகளும் இடம் மாறி இருக்கு. அதனால இது வந்து சமம் கிடையாது அப்படின்னு நமக்கு புரியுது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சுக்கா. புரிஞ்சிச்சுக்கா. ஓகே, சரி. இப்ப தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ட் கொஸ்டின் நம்ம கேட்டாங்க n ஆஃப் ஏ கிராஸ் பியா ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏவான்னு கேட்டாங்களா? என்ன கேட்டிருக்காங்க? n of a cross b is equal to n of
சொல்லுங்க சொல்லுங்க. B cross A ஆ is equal to n of A into n of B. ஓகே. இதுவான்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரி, n ஆஃப் அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அதாவது தமிழ்ல வந்து n ஆஃப் அப்படின்னா அதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் n ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உறுப்புகளின் எண்ணிக்கையை தான் n அப்படின்னு போடுறாங்க. இப்போ n ஆஃப் a கிராஸ் b அப்படின்னா என்ன மீனிங்னா, a கிராஸ் b கண்டுபிடிச்சோம்ல, அதாவது இந்த வேல்யூ, இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு என்றதுதான் நம்பர் ஆஃப் a கிராஸ் b, n ஆஃப் a கிராஸ் b அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ 1,2ன்றது ஒரு நம்பர், இது ஒரு 1,3, இது ரெண்டாவது நம்பர், இது மூணாவது நம்பர், 4, 5, 6 அப்படி பார்த்தா a கிராஸ் b ல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 6 உறுப்புகள், 6 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? 6 உறுப்புகள், 6 உறுப்புகள். வெரி குட். அப்போ இந்த a கிராஸ் பிக்கு n ஆஃப் a கிராஸ் பிக்கு 6, n ஆஃப் b கிராஸ் a எத்தனை இருக்குன்னு எண்ணுவோமா? அது எத்தனை இருக்கு? n ஆஃப் b கிராஸ் ஏனா என்ன அர்த்தம்? b கிராஸ் a ஓட n, அதோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 6 உறுப்புகள் இருக்கு. இதுல ஒரு 6 உறுப்புகள் இருக்கு. சரி, இப்ப n ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? ஏல எத்தனை உறுப்பு இருக்கு? வெரி குட். ஏல எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணணும். அப்ப ஏன்றது இந்த கொஸ்டின்ல தான் இருக்கு. ஏல எத்தனை உறுப்பு இருக்கு? 1, 2, 3. பில எத்தனை உறுப்பு இருக்கு? 2. ஓகேவா? அப்ப நம்ம n ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? n ஆஃப் ஏன்றது 3, n ஆஃப் பின்றது 2. இங்க நான் சொன்னேன்னா இது வந்து கிராஸ் கிடையாது, இது வந்து பெருக்கல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த 2 நம்பரையும் இங்க நம்ம பெருக்கி போட போறோம். கிராஸ் பண்ணல, பெருக்கி போறோம். இப்ப 3 2 பெருக்குனா எவ்வளோ? 3 into 2 6. அப்ப இதோட வேல்யூவும் 6, இதோட வேல்யூவும் 6, இதோட வேல்யூ 6. இப்ப 3 ஈக்குவலா வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி இட் இஸ் ப்ரூவ்டு, இது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். அதாவது இது அப்படியே எடுத்து எழுதுனா இது எல்லாமே சமமா தான் இருக்கு. n ஆஃப் a கிராஸ் பியும் n ஆஃப் b கிராஸ் ஏவும் n ஆஃப் a இன்ட்டு n ஆஃப் b இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எல்லாமே சமமா தான் வருது. அதனால அது எல்லாம் ஈக்குவல். புரியுதா? புரியுதா? இப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்ப a கிராஸ் b இது ரெண்டு பிராக்கெட்ல இருக்கு, அப்போ அது வந்து கிராஸ்ன்னு சொல்றோம். இது தனித்தனியா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தனித்தனியா இருக்கு, அதனாலதான் இது பெருக்கி போடுறோம். பெருக்குனாதானே நமக்கு சேமான 6 வருது. அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த 2 நம்பரையும் பெருக்குறோம். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், நீங்களே ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். உங்களோட போன்ல நீங்க கையை வச்சு ஜூம் பண்ணுங்க. அது மாதிரி நான் நடத்துறேன்னா என்னோடது ஃபுல் ஸ்கிரீன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபுல் ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, நீங்களே ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். ஜூம்னா இப்படி உங்களுக்கு தான் தெரியுமே, இப்படி வந்து அது எப்படிமா சொல்றது, கையை வந்து ஸ்கிரீன்ல வச்சு பெருசா அப்படி இப்படி பண்ணுங்க. ஓகேவா? அது ஜூம் ஆகும், பெரிய எழுத்தா மாறும். என்னோடத வேணா லாங் பிரஸ் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா பெரிய ஸ்கிரீனா வந்துடும். இதெல்லாம் ஈஸியான சம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க. எப்பவுமே ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2 மார்க்கா தான் இருக்கும். அந்த சம்ம மேக்சிமம் எடுத்துப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சம்முக்கு எப்பவுமே நீங்க வந்து நல்லா கவனம் செலுத்தி படிக்கணும். இதுல யார் யார் தமிழ் மீடியம், யார் யார் இங்கிலீஷ் மீடியம், எத்தனை பேர் இருக்கீங்க இப்போதைக்கு உள்ளவங்கல்ல? வைஷ்ணவி தமிழ் மீடியம். ஓகே தமிழ் மீடியம். ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம். ஓகே. கவின் தமிழ் மீடியம். ஓகே. மனோஜ் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம். ஓகே. இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்களா? நான் இங்கிலீஷ் மீடியம்க்கா.
ஓகேப்பா. ஓகே. உங்க பேரு? ஓகே, ஓகே. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வேற யாரு தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா? இப்போதைக்கு 7 பேர் தமிழ் மீடியம், ஒருத்தவங்க இங்கிலீஷ் மீடியம் சொல்லியிருக்கீங்க. அனிஷ்கா தமிழ் மீடியம். ஓகேம்மா, ஓகே. சரி. ஏன்னா உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்டுக்கோங்க. தமிழ் மீடியமா இருந்தாலும், இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. சரி. ஓகே. நெக்ஸ்ட் போமா? கீழ கொஞ்சம் இருக்கு. அதையும் ஒரு டைம் காமிக்கிறேன். ஏதாவது நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நான் சொல்லிக் குடுக்குறேன். போர் அடிச்சது அக்கா, கண்டினியூவா பேசாதீங்கக்கா, தூக்கம் வருது அப்படின்னா சொல்லுங்க. ம். தாராளமா சொல்லலாம். நோட்டை பக்கத்துல வச்சுட்டு, புக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. அது மாதிரி சாப்பிட்டுட்டு கவனிக்காதீங்க. வேணா ஊட்டி விட சொல்லி சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப பசிச்சிருச்சுன்னா. ஏன்னா உங்க கை நீங்க எழுதணும்ல. மத்த டயத்துல போன் பாக்காதீங்க. போன் வாங்கி வச்சுட்டு கேம் விளையாடாதீங்க. இதே ஸ்கிரீன்ல இருங்க. ம். அம்மா அப்பா பக்கத்துலயே உட்காந்து படிங்க. போன் எடுத்துட்டு தூரமா போயிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்க கூடாது. அது மாதிரி டிவி ஓடுனா ஆஃப் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா சவுண்ட குறைச்சு வச்சு நீங்க தள்ளி உட்காந்து படிங்க. சரிம்மா, எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்க்கு போட்டுமா? போலாங்க்கா. ஓகே. போலாங்க்கா. ஓகேம்மா, எல்லாரும் பேசுங்க. அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். கண்ணு வலிக்குதா? சரி. நெக்ஸ்ட்மா, இருங்கம்மா, நான் ஏதோ கொடுத்தா அது மட்டும் போயிட்டு. சரி. இப்போ 1.2 இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுல இருந்து ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இதுக்கு சம்ல ஏயும் பியும் அவங்க கொடுத்தாங்க. ஓகே. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஆன்சர் நான் சொல்லவா? சொல்றீங்களா? சரி. நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு சம் தரேன். அதுக்கு நீங்க சொல்றீங்களா? சரிங்கக்கா. ம். சரி. இதே மாடல் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சம் தரேன். அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி. இப்போ கான்செப்ட் என்னன்னா, 2 பேரும் தனித்தனியா கடைக்கு போனீங்களா? கடைக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரே பையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோடனே இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எது நீங்க வாங்கினது, எது உங்க தங்கச்சி வாங்கினது அப்படின்னு தனித்தனியா பிரிக்கிறீங்க. அப்படி பிரிக்கிறதுக்கு பேரு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போற சம். ஏ என்ன பி என்ன கண்டுபிடிக்கிறது. முன்னாடி என்ன பண்ணோம்? ஏ தனியா பி தனியா நீங்க 2 பேரும் வாங்கி தனித்தனியா எடுத்துட்டு வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரே பையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு. இப்ப யாரோடது எது அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறீங்க. இதுதான் இந்த கணக்கு. இப்ப இதுல எப்படி இருக்கும்னா, ஏ கிராஸ் பியோட வேல்யூவை அவங்களே கொடுத்துருவாங்க. இதுல ஏ எது பி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. ஏ கிராஸ் பி. சொல்லுங்க. ஏயோட வெளி வந்து 3. இல்ல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4. ஓகே, வெரி குட். அவ்வளவுதானா? ஆமாக்கா. ஓகே. இப்போ இதுல வந்து ஏ எது பி எதுன்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. இதுல நம்ம வந்து சில டைம் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா மிஸ்டேக் வராது. என்னன்னா, இப்போ இந்த சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப 2 பேர் இருந்தாங்க. இப்ப 2 பேர் இருந்தீங்களா? இப்போ இப்போ ஒரு டேமையும் எடுத்து ஒரு நம்பர் கூட எழுதும் போது நமக்கு வந்த ஆன்சர்ல 1 வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கும். 1 வந்து 2 டைம் வந்திருக்கு, 3 வந்து 2 டைம் வந்திருக்கு, 5 2 டைம் வந்திருக்கு. ஆனா கொஸ்டின்ல ஒரு டைம் தான் இருந்தது. ஆனா ஆன்சர்ல 2 டைம் வந்துச்சு. ஓகேவா? அப்போ
எப்படி வந்தாலும் ஒரு நம்பரை ஒரு டைம் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏ இருந்தா ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் தான் ஏ, செகண்ட் ஏ இருந்தா செகண்ட்ல உள்ள நம்பர் தான் ஏ. அது மாதிரி கரெக்டா பாத்துக்கணும். இதுல ஏ கிராஸ் பி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல உள்ள நம்பர்ஸ் எப்பவுமே ஏவா தான் இருக்கும், செகண்ட் உள்ளது பியா இருக்கும். இப்ப ஏன்றது 3 3 5 5 ரெண்டு டைம் வந்திருக்கு. ரெண்டு டைம் வந்தாலும் நம்ம எப்படி எழுதணும், ஒரு டைம் தான் எழுதணும். அப்ப 3 5 அவ்வளவுதான். அதே மாதிரி பின்றது ஃபர்ஸ்ட்ல இருக்குமா செகண்ட்ல இருக்குமா? செகண்ட்ல இருக்கும். செகண்ட்ல பாருங்க என்னென்ன இருக்கு, 2 4 2 4. ரெண்டு டைம் வந்தாலும் நம்ம ஒரு டைம் தான் ஒரு நம்பர் எழுதணும். அப்ப 2 4 அவ்வளவுதான். ஓகேவா? இந்த சம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சுச்சுக்கா. ஓகேமா. இப்போ உங்களுக்காக ஒரு கொஸ்டின் நான் கிரியேட் பண்றேன். சரி, இப்ப சொல்றீங்களாமா? அழகு ஐடியில இருந்தீங்களே யாருப்பா? இருங்க, அழகா நான் ஒழுங்கா பேர் பார்க்கல. நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, அழகு லட்சுமி ஐடியில இருக்கீங்களே. ஆமாக்கா. இப்ப இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? தப்பானாலும் ரைட் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சும்மா ட்ரை பண்றீங்களா? ஓகேக்கா. ஓகேமா. பியோட மதிப்பு 1 2. 1 2. ஓகே. ஏயோட மதிப்பு ஏபிசி. வெரி குட். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்ப எப்படி அவங்க சொன்னாங்க, பின்றது ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட்ல உள்ள உறுப்புகள் தான் பியா இருக்கும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. பி வந்து 1 1 1 எத்தனை டைம் இருந்தாலும் அவங்க ஒரு 1 எடுத்துக்கிட்டாங்க. 2 2 2 3 டைம் இருந்தாலும் ஒரு 2 எடுத்துக்கிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட்ல தான் இங்க ஏ இருக்கு, அப்ப செகண்ட்ல உள்ள டேர்ம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப செகண்ட்ல உள்ளது ஏபிசி இருக்கு, இங்க ஏபிசி இருக்கு. ரெண்டு டைம் வந்தாலும் ஒரு டைம் அவங்க கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஏபிசி அப்படின்றது தான் ஆன்சர். வெரி குட். இப்ப இதே மாதிரி நான் உங்க எல்லாருக்குமே சில சம்ஸ் தானே போட்டு வரீங்களா? இருங்க, உங்க பயிற்சியிலே இருக்கு. ஓகே, உங்க பயிற்சியிலே இருக்கும், நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்கூல்ல கண்டிப்பா நடத்திருப்பாங்க, அதை பார்த்து போடாதீங்க, நீங்களா போட்டு வாங்க. எக்ஸசைஸ் பாருங்க, உங்க பயிற்சி கணக்கு எடுங்க. அதுல இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததை வச்சு எதெல்லாம் போட முடியும்னு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த வச்சு உங்களால எந்தெந்த சம்ஸ் போட முடியும்? தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் சம் போட முடியும். ஓகே, வேற? ஃபர்ஸ்ட் தேர்ட் சம் போட முடியும்க்கா. ஃபர்ஸ்டும் தேர்டும் போட்டுருவீங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்டும் தேர்டும் போட்டுறீங்களா? ஓகே, செகண்ட் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அப்போ இந்த 2 சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த 2 சம்மையும் எல்லாருமே போடுங்க. எனக்கு வந்து எப்பவுமே உங்க பழைய நோட்ல உள்ளது இல்ல ஸ்கூல்ல எழுதுனது அதை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது. நீங்க இப்போ கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் தான், இதை எழுதுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். உட்காந்து உடனே கையோட எழுதி நம்ம குரூப்ல உங்க பேர் போட்டு எனக்கு அனுப்பிடணும். ஓகேவா? பேர் போட்டு உடனே குரூப்ல சென்ட் பண்ணிருங்க. இல்லக்கா இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சாப்பிட போறேன், தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நீங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க எழுதி அனுப்பலாம். கையோட முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுவீங்க. இல்லைன்னா பெண்டிங் இருக்கு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால டைம் கிடைக்கும் போதே டக்குன்னு ஹோம்ஒர்க் முடிச்சு போட்டோ எடுத்து குரூப்ல சென்ட் பண்ணிடணும் எல்லாரும். ஓகே, டெய்லி இந்த ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஓகேமா, சரி. இந்த 2 ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம மத்த கிளாஸ்ல மத்த சம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தினது புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இருக்குன்னா கேட்கலாம். தேங்க்யூமா. சரி, அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க கேட்டுருங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற சம்ஸ் பார்க்கலாம். ஓகேமா?
எல்லாருக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி டெய்லி கிளாஸ்க்கு கரெக்டா 8 மணினா 8 மணிக்கு வந்துடணும். ஓகேவா? லேட்டா வராதீங்க, அப்புறம் கிளாஸ் மிஸ் யூ ஆகும். வெல்கம் கா. ஓகே, தேங்க்யூ. பை பை, குட் நைட்மா. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஓகேக்கா, பை பை. தேங்க்யூக்கா. பை, தேங்க்யூ. தேங்க்யூக்கா. எவ்வளவு இருக்கான்? 10 முட்டை இருக்கு.